இன்று முதல் எரிபொருள் தட்டுப்பாடு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. அச்சுறுத்தி லஞ்சம் பெற முயன்ற போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவர் அதிரடி கைது. மொட்டு கட்சியில் மீண்டும் இணைந்த முன்னாள் ஆளுநர். திரைப்படமாகின்றது மகிந்தவின் வாழ்க்கை வரலாறு. விவசாயிகளையும் அரசு ஊழியர்களையும் கைவிட்டது அனுர் அரசு. சஜித் கொந்தளிப்பு. பலத்த மின்னலுடன் கூடிய கனமழை, மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை. கச்சதீவு விவகாரம், தமிழக ஆளுநர் முன்வைத்த குற்றச்சாட்டு. கனடாவில் புலம்பெயர்ந்தோருக்கான வேலைவாய்ப்பு, வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. நாட்டில் இன்று முதல் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் என்று எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த வாரம் எரிபொருள் பற்றாக்குறை இருக்காது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் கூறியதை மறுத்துள்ள எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் வெள்ளிக்கிழமை முதல் எந்த எரிபொருள் ஓர்டர்களும் கிடைக்கப்பெறவில்லை என்று தெரிவித்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு முன்பு 1581 ஓர்டர்கள் கிடைக்கப்பெற்றதாக சங்கம் ஒப்புக்கொண்ட போதும் அதன் பிறகு புதிய ஓர்டர்கள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை என்று குறிப்பிட்டுள்ளது. மேலும் நிரப்பு நிலையங்களில் தற்போதுள்ள எரிபொருள் இருப்பு திங்கட்கிழமை வரை நீடிக்கும் என்றும் விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் வார இறுதியில் சில எரிபொருள் நிலையங்கள் எரிபொருள் பெற்றிருந்தாலும் பெரும்பாலான எரிபொருள் நிலையங்கள் தங்களிடம் இருப்பு இல்லை என்று அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் அரசு நிறுவனங்களுக்கு பணம் செலுத்திய பிறகு எரிபொருள் விநியோகத்தை நிறுத்த முடிவு செய்துள்ளதாக சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. முன்னதாக போலீஸ் மற்றும் மருத்துவமனைகள் போன்ற நிறுவனங்களுக்கு 1 அல்லது 2 மாதங்களுக்கு பிறகு பணத்தை செலுத்த அனுமதிக்கப்பட்டன. ஆனால் வெள்ளிக்கிழமை நிலவரப்படி கடனில் எரிபொருள் வழங்கப்படாது என்று விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் அருகே சிறு வர்த்தகர் ஒருவரை அச்சுறுத்தி லஞ்சம் பெற முயன்ற 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அனுராதபுரம் அருகே கல்நீவ பிரதேசத்தை சேர்ந்த சிறு வர்த்தகர் ஒருவர் வேளாண்மை அறுவடை இயந்திரம் ஒன்றை இன்னொருவரிடமிருந்து விலைக்கு வாங்கியுள்ளார். குறித்த இயந்திரம் விற்பனை செய்தவருடையது அல்ல என்றும் வேறொருவரின் இயந்திரத்தை திருட்டுத்தனமாக கொள்வனவு செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யாமல் இருப்பதாயின் ரூபாய் 30,000 தமக்கு லஞ்சமாக தர வேண்டும் என்றும் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் குறித்த வர்த்தகரை மிரட்டியுள்ளார். இது தொடர்பில் வர்த்தகர் அளித்த முறைப்பாட்டின் பேரில் குறித்த உப போலீஸ் பரிசோதகர் மற்றும் அவருக்கு ஒத்தாசை புரிந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஆகிய இருவரும் நேற்றைய தினம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 போலீஸ் உத்தியோகத்தர்களையும் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொக்கராவே மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் ஆளுநர் லக்ஷ்மன் ஜாபா அபேவர்த்தன ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியில் மீண்டும் இணைந்து கொண்டுள்ளார். வடமேல் மாகாணம் மற்றும் தென் மாகாணத்தில் முன்னாள் ஆளுநராக இருந்த லக்ஷ்மன் ஜாபா அபேவர்த்தன கடந்த ஜனாதிபதி தேர்தலில் மொட்டு கட்சியில் இருந்து விலகி முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவாக பிரசாரம் மேற்கொண்டிருந்தார். அத்துடன் கடந்த பொது தேர்தலில் லக்ஷ்மன் ஜாபாவின் மகனான பசந்த ஜாபா அபேவர்த்தன ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணியில் சிலிண்டர் சின்னத்தில் தேர்தலில் போட்டியிட்டிருந்தார். இதற்கிடையே கடந்த பொதுத் தேர்தலின் பின்னர் அரசியலை விட்டு ஒதுங்குவதாக அறிவித்து லக்ஷ்மன் ஜாபா தற்போது மொட்டு கட்சியில் மீண்டும் இணைந்து கொண்டுள்ளதுடன் அக்கட்சியின் மாத்தறை மாவட்ட தலைவராகவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட ராஜபக்ஷ குடும்பத்தின் வேண்டுகோள் காரணமாகவே தான் மீண்டும் மொட்டு கட்சியில் இணைந்து செயல்பட முன்வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளையும் அரசு ஊழியர்களையும் முன்னணியில் வைத்து ஆட்சியை கைப்பற்றிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விவசாயிகளையும் அரச ஊழியர்களையும் மறந்துவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். விவசாயிகள் உரமானியங்களையோ அல்லது நெல்லுக்கு போதுமான உத்தரவாத விலையையோ பெறவில்லை என்றும் அரசு ஊழியர்கள் வாக்குறுதியளிக்கப்பட்ட சம்பள உயர்வை பெறவில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் கூறியுள்ளார். ஹொரவபித்தனவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றியவர் விவசாயிகளுக்கு உயர்தர உள்ளீடுகள் கிடைப்பதில்லை என்றும் அவர்கள் பெறும் உரம் கூட தரமற்றதாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பயிர் சேதத்திற்கான இழப்பீடு கூட கிடைக்காததால் விவசாயிகள் பல சவால்களை எதிர்கொள்வதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் கூறியுள்ளார். விவசாயிகளிடமும் அரசு ஊழியர்களிடமும் பொய் சொன்னதற்காக தற்போதைய அரசாங்கத்திற்கு பதிலளிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றும் விவசாயிகளை அனாதைகளாக்கிய இந்த அரசாங்கத்திற்கு வர இருக்கும் தேர்தலில் பாடம் கற்பிக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு புதிய திரைப்படம் ஒன்று தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தௌதீசா பிக்சர்ஸ் சார்பில் மோகன் பெரேரா தயாரிக்கும் இந்த படத்தின் பணிகளுக்கான இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்கள் குழுவுடன் ஏற்கனவே கலந்துரையாடல் தொடங்கியுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷவின் அரசியல் வாழ்க்கை மற்றும் போர்க்காலத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இத்திரைப்படத்தின் அசல் திரைக்கதை அவருக்கு வழங்கப்பட்டதாக தயாரிப்பாளர் தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு முன்னர் மன்னார் மாவட்டத்தில் போட்டியிடுவது தொடர்பில் ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தும் வகையில் கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் மன்னார் மாவட்ட கிளையுடன் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலுக்கு பின்னர் அவர் மேற்கண்டவாறு ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மன்னாரில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தலைமையில் குறித்த கூட்டம் இடம்பெற்றது. கட்சியின் சகல அங்கத்தவர்களும் குறித்த கூட்டத்தில் பங்கு பெற்றியுள்ளனர் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். லட்சத்தீவில் இந்திய கடற்தொழிலாளர்கள் உரிமை பறிக்கப்பட்டதற்கு அப்போதைய மத்திய மாநில அரசுகளே காரணம் என்று தமிழக ஆளுநர் R.N. ரவி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், இன்று நான் ராமேஸ்வரம் சென்றிருந்த போது துன்பத்தில் உழலும் மீனவ சமுதாய சகோதரர்களையும் சகோதரிகளையும் சந்தித்தேன். அவர்களின் நிலையை பார்த்து மிகுந்த இரக்கம் கொள்கின்றேன். கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதார கவலைகளுக்கு 1974ஆம் ஆண்டு செய்யப்பட்ட அநியாய ஒப்பந்தமே காரணம். கச்சத்தீவு சுற்றுவட்டார கடல் பகுதியில் நமது கடற்தொழிலாளர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமை பறிக்கப்பட்டதற்கும் அப்போதைய மத்திய மாநில அரசுகளே காரணம். அன்றிலிருந்து இன்று வரை கடற்தொழிலாளர் சமுதாயம் தொடர்ந்து மின்னல்களை அனுபவித்து வருகின்றது. மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டு இலங்கை அரசால் கைது செய்யப்படும் கடற்தொழிலாளர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். மத்திய அரசை குறை கூறுவதற்கு பதிலாக தமிழக அரசு ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேற்கு மத்திய சப்ரகமுவ மற்றும் தெற்கு மாகாணங்களுக்கு பலத்த மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறித்த எச்சரிக்கையானது நேற்று இரவு 9:30 மணி வரை செல்லுபடியாகும் வகையில் வெளியிடப்பட்டிருந்தாலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதியில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை கிழக்கு, தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு வடக்கு மாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். மற்றைய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனடா 2025 எக்ஸ்பிரஸ் நுழைவு வகை ஊடாக தொழிலாளர் பற்றாக்குறையை குறைக்க கனடிய அரசு திட்டமிட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் அடிப்படையில் கனடாவின் தேவைக்கு ஏற்ப பல்வேறு துறைகளில் பணியாற்ற வெளிநாட்டினர் வரவேற்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இந்த ஆண்டு ஆசிரியர்கள், ஆசிரியர்களுக்கான உதவியாளர்கள், ஆரம்பகால குழந்தை பருவ கல்வியாளர்கள், சமையல்காரர் ஆகியோரின் தேவை அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தவிர அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் துறையில் அனுபவம் பெற்றவர்களையும், தொழில்துறை, விவசாயம் மற்றும் பிரெஞ்சு மொழி திறமை கொண்டவர்களையும் கனடா வரவேற்க தயாராக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அதிரடி முடிவுகளால் அமெரிக்காவில் புலம்பெயர்ந்தோருக்கு விசா நெருக்கடி ஏற்பட்டுள்ளதால் கனடா பக்கம் நோக்கி புலம்பெயர் தொழிலாளர்கள் திரும்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.